பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டி போயிருந்தப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது ஸ்டெர்லிங் ஊட்டி எல் ஹில் தான். இந்த ரிசார்ட்டுக்கு போகிற வழிகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். நிறைய ஃபார்மிங் பண்ணியிருந்தது பார்க்க முடிஞ்சுது. காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாம் ஃபார்மிங் பண்ணியிருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஓகே, வாங்க இப்போ ரிசார்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த ஒரு ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரிசார்ட் ஊட்டி லேக்லேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளால தான் இருக்கும். ஊட்டி டவுன் இந்த ஒரு ரிசார்ட்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்குது. இந்த ஒரு ரிசார்ட் ஊட்டி டவுன்லேருந்து ரொம்பவே பக்கம் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரிசார்ட்டுக்குள்ளால செக்இன் பண்ணதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாம் இது போல தான் இருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸோட நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து வெளியே பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவும் கிடைக்கும். இது போல் காஃபி பவுடர், மில்க் பவுடர், டீ பவுடர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கெட்டலும் கொடுத்துருப்பாங்க. தேவைன்னா நீங்கள் டீ, காஃபி போட்டுக்கலாம். இது போல் மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. லஞ்ச், டின்னர் எல்லாம் நாம் பே பண்ணி வாங்குறது போல தான் இருக்கும். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கள் ரூமில் இருந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா இது போல் பியூட்டிஃபுல்லான மிஸ்டியான ஒரு வியூ தெரியும். மிஸ்ட் இல்லாமல் எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறதுக்கு வேறு ரிசார்ட்ஸ் தெரியும். நிறைய குட்டி குட்டி வீடுகள் தெரியும். ஃபார்மிங் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருந்தது. பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கூட கேட்க முடிஞ்சுது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான் எங்கள் ரூமில் இருந்து எங்களுக்கு கிடச்சிது. இந்த ஒரு ரிசார்ட்டில் இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மட்டும் இல்லை, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே ரூம் ஹீட்டர் கூட கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா இந்த ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இனி இன்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இன்டோர் கேம்ஸுக்கான டிஸ்கவரி சென்ட்ரல். இங்கே லைப்ரரி இருக்குது. இன்னும் இது போல் கேம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பெரியவங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, ஃபேமிலியாக வரீங்க, தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு ரூமில். நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ ஃபுட்டெல்லாம் வெளியே தான் ட்ரை பண்ணியிருந்தோம். கேரளா ஸ்டைலில் ஃபுட்டு வேணும் அப்படின்னா தலசேரி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் அங்கே தான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அங்கே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட்டெல்லாம். ரெசார்ட்டில் கூட ஃபுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் 1 டே டின்னர் இங்கே தான் ட்ரை பண்ணியிருந்தோம் ரிசார்ட்டில். ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது போல் கேம்ப் ஃபயர் கூட போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்பவே கோல்டாக இருந்தது. அந்த நேரத்துக்கு இது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ எங்கெங்கே விசிட் பண்ணியிருந்தோம், என்னென்ன பிளேசஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே நன்றி. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்பவே தேங்க்யூ. இன்னும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த வியூ தான் கிடைக்கும் ரிசார்ட்டில் இருந்து பார்க்கும்போது. ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான மிஸ்டியோட சூப்பராக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஊட்டியில் இருக்கிற வில்லேஜஸ் பார்க்க முடியும், டவுன் பார்க்க முடியும், இன்னும் ஃபார்மிங் பண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு நிஜமாவே. இன்னும் அந்த மிஸ்ட்டு வந்துச்சுதுன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸோட சவுண்டு கூட நம்ம கேட்க முடியும். இங்கே இந்த ஒரு ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஜிம் கூட அவைலபிளாக இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு ரிசார்ட்டில். இதுதான் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.